ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறதுனால வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காய்கறி, கொத்தமல்லி எப்போதுமே வருஷம் எங்கள் மாமனார் வந்து, அதாவது இங்கே இருக்கிற ஒடிசாவில் இருக்கிற எங்கள் அப்பா வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போடுவாங்க. என் ஹஸ்பண்ட் என் கூட இங்கே இருக்கும்போது எனக்கு எல்லா காய்கறியுமே போட்டு கொடுத்தாங்க. இங்கே ஒடிசா மண்ணில் எந்த காய் போட்டாலுமே வளரும். ஆனால் இதை வந்து நாளைக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த வருஷம் எங்களுக்கு கீரை இதெல்லாம் போட போகிறாங்கன்னு தெரில. எப்போதுமே வட்டம் ஏதோ ஒரு அறுவடை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு சொல்லி நினச்சி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் செடிகள் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு வந்து ரொம்ப வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்கள் ஒரு காய் வச்சோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக குரங்கு வந்து விடாது. ஆனால் குரங்கு வந்து அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு சில இதுகள் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செடி வளர்க்குறான் இருக்கோம். ஆனால் கொத்தமல்லி, கீரை இது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் எப்போதுமே அது எல்லாமே வருஷமாக பண்ணுறது. இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது என்னென்னா, கத்தரிக்காய், காலிஃப்ளவர், அப்புறம் இந்த மாதிரி பீன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் போடு அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு தெரியல. இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நான் கொஞ்சம் சேலை எடுத்துருந்தேன். அப்புறம் நேற்றுக்கு வீட்டுக்கு வெளில கொஞ்சம் க்ளீனிங் வேலை நடந்துச்சு. நாங்கள் சாணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த இப்போ நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்றுக்கு என்ன சமைச்சோம். இன்றைக்கி காலையில் இங்கே 200 ரூபாய்க்கு சாரீ வந்துச்சு. அதில் நான் இங்கே வந்து ஒரு 2 வருஷங்கிட்ட ஆக போகுது. நான் இங்கே சேலையே எடுத்தது கிடையாது. என்கிட்ட ஒரு 3 கலர் சேலை, நீங்களுமே ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்கிட்ட உள்ள சேலை அவ்வளோதான், அதுவுமே கிழிஞ்சி அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு 200 ரூபா சேலை வந்ததுனால நான் ஒரு 2 சாரீ எடுத்தேன். இன்றைக்கி அதையுமே இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நேற்றுக்கு காலையில் ஈவினிங்கில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ண வீடியோ தான் பார்க்குறேன். மேடம் வந்து பெரிய மேடம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எனக்கு கழுகி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மேடம், நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, சிஸ்டர் இப்போ தான் மழை டைமில் இல்லை, எங்களுக்காண்டி நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கு, இன்னும் இது மாதிரி வீட்டுக்கு பின்னாடி நடக்கிற வேலைகள் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா காட்டுங்கன்னு. இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, வெளியில் சமையல் பண்ண போகிறோம். அந்த மாதிரி சொன்னதுனால நான் வந்து எல்லா வீடியோவும், அம்மா கொஞ்சம் வேலை பார்க்குறது, அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி அன்றைக்கி சாணி எடுத்த இடத்துல மண் போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை தாங்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதனால் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம சின்ன மேடம் வந்து அடுப்பு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அம்மா, நான் வீட்டுக்கு பின்னாடி மொழுகுனதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் பச்சரிசி மாவில் அம்மா ஒரு கோலம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது கோலம் கிடையாது, சித்தம்னா கைட்டேவும் நம்ம இது வரைகிறது. அதாவது மாவை நல்லா அரைச்சினதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி 3 விரல்கிட்ட அடிச்சு விட்றதான் இது. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா ஒரு 2 சாக்கில், ஒரு இதில் கொஞ்சம் இலையும், இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே அம்மா காய வச்சு எடுத்துருக்குறாங்க. இது வந்து வண்டி விடுற ரூம்பும் நம்மளுடைய வாசலுக்கும் நடுவில் எடுக்கிற செவரில் அம்மா கோலம் போட்டிருந்ததான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கீழே ஒரு 3 அடுக்கு, அதுக்கு மேலே ஒரு 2 அடுக்கு, அதுக்கு மேலே ஒரு அடுக்கு, இந்த மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குங்குமமும் இங்கே சேர்த்து, நம்ம நெத்தியில் வைக்கிற குங்குமத்தையும் இங்கே சேர்த்து வந்து அதை இது பண்ணுவாங்க. அதையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ குக்கரில் வச்சுருக்கிற சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன், அப்புறம் பட்டாணி, உருளைக்கிழங்கும் உள்ளே ஒரு குட்டி கிண்ணத்தில் சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் விசில் எல்லாமே வந்ததுக்கப்புறமேட்டி குக்கர் மூடியை திறந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே இதில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரே இதில் சிலிண்டர் நம்ம கொஞ்சம் காலி ஆகாது இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ இதில் உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் எடுத்து இந்த பெரிய பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு பிறகு நம்ம பருப்பு தாளித்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பருப்பு தாளிச்சு விட்டுறேன். பருப்பு வந்து தாளிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை, அதனால தான் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது அதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், இது 3 தான் போட்டு அதை தாளிசம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குது, இந்த குத்துறது ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே மழை டயத்துலேயே இருக்கட்டும், இல்லை நமக்கு ஒரு இஞ்சி ஏதாச்சும் ஒரு இது வேணும் அப்படின்னா, இது வந்து பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் உள்ளவங்களுடைய தான். அவங்க எப்போ கேட்டாலும் எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஒரு பொருளை ஓயாமல் கேட்குறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெரிய மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். பெரிய மேடம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எண்ணெயை ஊற்றிருக்கிறா. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் வந்து சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே இது கூட கொஞ்சம் சேர்த்துருக்குறா.
அப்புறம் அதை பாப்பா கொஞ்சம் கிண்டி விட்டா. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, பாப்பா ஒரு பாட்டு படித்தா, அதை உங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தா அம்மா ஒரு சவுண்டு விட்டுட்டாங்க. அவளை கொஞ்சம் திட்டாங்களா, விளையாட்டுக்கு தான். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது என்ன பாட்டுனா, ஒரு படத்தில் பாட்டு படிப்பாங்கள்ல, இந்த சேலை துவைத்ததும் நானே, அதே மாதிரி பாப்பா வெங்காயம் போட்டதும் நானே, தக்காளி போட்டதும் நானேன்னு சொல்லி அவள் ஒரு சாங் படித்தேன். ஆனால் கேட்குறதுக்கு உண்மைக்குமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் பேசலை அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். சரி, இன்னொரு டைம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இது எல்லாமே மஞ்சள் மசாலா சாமான்கள் எல்லாமே போட்டு நல்லா இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வதக்குனதுக்கு பிறகு எப்போதுமே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் வத்தப்பொடி, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் இருக்கிற எல்லா பச்சை வாசனைகள் எல்லாமே போனதுக்கு பிறகு இப்போ இதில் நம்ம வேணுங்கிற தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் எப்போதுமே சமைக்கும்போது நானும் பாப்பாவும் இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே அது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே மசாலா எல்லாமே கூட்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே போட்டுட்டு இது எல்லாமே இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். சரிங்களா, இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு கரம் மசாலா போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இறக்கிக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீடை எல்லாத்தையுமே சாப்பாடு பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சுட்டு இந்த இடத்த எல்லாமே கூட்டினதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். அன்றைக்கி நான் வெளியே கொஞ்சம் மொழிகி இருந்தேன் பார்த்தீங்களா, நடப்பாத மாதிரி அதையுமே காட்டுறேன். பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். நிறைய பேர் வீட்டுக்குள்ளே மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு வீடெல்லாம் நீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எங்களை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வீடை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நீட் பண்ணது எல்லாமே என்னமோ சரிதான், ஆனால் அந்த அளவுக்கு என்னால் நீட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய உடம்பு இருந்த இருப்பு. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கத்தில் தையல் மிஷின், அதுக்கப்புறமேட்டு இங்கே வெளியில் உள்ள வெளிச்சம் உள்ளே வருங்கிறதுக்காண்டி அதில் ஒரு கவர், அதுவுமே மிஷினுக்குள்ளே சம்மந்தப்பட்ட பொருள் தான், அதில் தொங்கிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் விறகு மட்டும் அந்த முக்கில் இருக்குது. அதையுமே நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாயிரும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. விறகை வந்து என்னுடைய விறகை வெளியில் வைக்கிற பயமாக இருக்குது. ஏன்னா நான் படுற கஷ்டத்தில் என் விறகு யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி நம்மளுடைய நிலைமை இல்லை. அதனால் இது எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டு வீடை எல்லாமே நல்லா தொடச்சிட்டேன். பார்க்குறதுக்கு வீடு எப்படி இருக்குது, எல்லாமே நீட்டாக வச்சுருக்கானா, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வெளியில் வீட்டுக்கு முன்னாடி மொழுகுனது இப்போ காட்டியிருக்கிறேன். மேடம் நம்மளோட வீட்டு சின்ன பாப்பா அங்கே உட்காந்துருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அந்த சேர் வந்து கவர்மெண்ட் போட்டு கொடுத்த சேர், அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குச்சி, இது வந்து நம்ம வீட்டு மரத்துலேருந்து எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் கூட்டுவோம் பார்த்திங்களா, அதுக்கு விளக்கமாறு குச்சி இந்த மாதிரி தான் சமையல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சுட்டு ஈவினிங் சாயங்கால டயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் லெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டு அம்மா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே கொஞ்சம் பார்ப்பாங்க. அதையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து விற்கிறதுக்கா இல்லை நம்ம வீட்டு விளக்கமாறுக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அம்மாக்கிட்ட நான் கேட்டுக்கல. அதை இப்போது சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அனல் கிடக்கும் இல்லைங்களா, அந்த இதில் வச்சுருக்கிறேன். பால் நல்லா சூடாகட்டும். இப்போ அம்மாவை கிராஸ் பண்ணி நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அப்பாவும் கொஞ்சம் சாணி இதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி கிடந்ததை எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ண வரைக்கும் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த ஷேர் பண்ணலை உங்ககிட்ட. அதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ எடுப்பேன். அப்பா கொஞ்சம் வேலை பார்க்கணுன்னு இருக்காங்க. அதையுமே இதே வீடியோவில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பூசணிக்காய் அம்மா வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இருக்குது பூசணி பூ, நீ வேணால் வடை போடணும்னா போட்டுக்கோ, உன்ட்ட தான் மாவு இருக்குன்னாங்களே. ஒரு பூ வச்சு அதில் வந்து வடை போட்டால் யாருக்குமே காணாது இல்லைங்களா. அதனால தான் சேலை எல்லாமே நேற்று கலைசப்பட்டது. ஒரு வழியாக வீட்டோட சுத்தம் பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும், துணி துவைக்கிற வேலைகள் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இங்கே ஒரு பறவை ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் குதிச்சு நடக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப டைம் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியலை. இப்போ காட்டுற அந்த பறவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனா. அதை உங்களுக்கு பார்த்தேன், ஆனால் இந்த பறவை கிடையாது. இது ஒரு பறவை தான், ஆனால் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அந்த பறவைக்கு பின்னாடி நிற்கி பார்த்தீங்களா, இப்போது அதை தாவுறதை வீடியோவில் எடுத்துருக்கிறேன் உங்ககிட்ட ஷேர். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தாவும், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி. அங்கே ஒரு தாவும்.
இந்த மாதிரியான இயற்கை இதழ்கள்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இங்கே மரத்து மேலேயுமே 1-2 குருவிகள் எல்லாமே சத்தம் போடுச்சு. நம்ம வீட்டில் தென்னை மரத்தில் எவ்வளோ தேங்காய் இருக்குதுன்னு பாருங்களேன். நாளைக்கு காலையில் அந்த தேங்காவை நமக்கு எடுத்துறதுக்கு வாரேன்னு இருக்காங்க. எப்படின்னு தெரில. எல்லாருக்குமே குட் மார்னிங். இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. பாப்பா கொஞ்சமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தா. ப்ரூ சன்ரைஸில் ஆற்றுனது தான். அதுக்குள்ளே கொஞ்சம் பொரிகள்லையும் போட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு நான் சாப்பிட்டு முடிச்சுக்க பாப்பாவுக்கு இன்றைக்கி காலையிலேக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வச்சு குழம்பு கொஞ்சம் நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் சூடு பண்ணேன். குழம்பு நல்லா இருந்துச்சு. அதில் பொரி போட்டு இங்கே குளிர் டைம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காலையில் சாப்பிட்றதுக்கு பசங்களும் கொஞ்சம் சரி, நானுமே சரி கொஞ்சம் எதிர்பார்ப்பேன். அதனால் இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நல்லா விரவிட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டு இப்போ மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையுமே விரவி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி காலையில் டீ குடித்ததுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா, அப்பா இங்களுக்கு ஒரு இடத்துல குவியலா மண் இருந்துச்சு பார்த்தீங்களா, சரி சமமாக சேர்த்துருக்குறாங்க. இப்போ எதுக்காக வேண்டிய அப்பா அந்த இடத்த இப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல அம்மா வந்து இன்னொரு 2-3 நாளில் இன்னொரு 4-5 நாளில் இந்த இடத்துல அம்மா வந்து ஒரு அடுப்பு போட்டு சமைக்கிறது பண்ணுவாங்க. இப்போ அம்மா சமையல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இந்த இடத்துல போடுவாங்க. அதுக்காக வேண்டி அப்பா கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. இது முடிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க. சாயங்காலம் வந்தால் இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு காலையில். இதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இங்கே சாரீ விற்றுக்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரியும். என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சேலை தான் ரெகுலராக வீடியோவில், அதையே நிறைய பேர் கேட்டிங்க, சிஸ்டர் உங்கள்கிட்ட வேறு சாரீஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு. அது மாதிரி உண்மைக்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து சேலை 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. இங்கே வந்த புதுசில் எந்த சேலை எடுத்தனோ அதை தான் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் கையில் இருக்கிற இந்த 2 சேலையை தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் மேலே அந்த கலராக இருக்கிற சேலை உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் விரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு டேமேஜ் இருந்ததுனால மாற்றிட்டேன். அவங்கக்கிட்ட இப்போ எடுத்து காட்டின சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 200லேருந்து இருந்துச்சு. இப்போ காட்டுற சேலை எல்லாமே 200லேருந்து 500க்குள்ளே. ஆனால் நான் கையில் வச்சுருக்கிற சேலை வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபான்னாங்க. அதனால் நான் அந்த 2 சேலை எடுத்தேன். அந்த சேலை கலர் வந்து டேமேஜ் இருந்தோடனே நான் இப்போ வேறு ஒரு கலர் எடுத்தேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே இப்போ குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய விற்கிறதுக்கு வருவாங்க. அதனால் இந்த மாதிரி வியாபாரிங்க வரதுனால நம்ம வீட்டில் உள்ள பாயை எடுத்து போட்டு விரித்து அவங்களுக்கு உட்கார இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க காட்டுவாங்க. அதனால் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். அந்த 2 சாரீ எடுத்ததில் முதல்ல இதை நான் காட்டிடுறேன். இந்த சேலை ஒன்று கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த சாரீ கலர் ஒன்று. இது வந்து பாசி பச்சை கலர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது ஒன்று எடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த கலர். ஆனால் சேலையோட துணி எல்லாமே உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், சாரி தப்பாக போடுறேன், துணி வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் இது ஒன்று இந்த மாதிரி எடுத்தேன். 225 ரூபா சொன்னாங்க. 220 ரூபா கணக்கு பண்ணி எடுத்தேன். 200 ரூபா சாரீ வந்து அவ்வளோ ஒரு இதாக தெளிவாக இல்லை, கூட ஒரு 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை எடுத்தேன். இன்றைக்கி நான் எடுத்த சாரீஸ் இது 2ம் தான். இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, 2 கலர் எடுத்துருக்குறேன். அப்புறம் எப்போமாச்சும் வந்துச்சு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.